வணக்கம். வாங்க அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் வேண்டி, மாற்றம் விரும்பி நாம் பல முன்னேற்பாடுகளை எடுக்கிறோம், தவறில்லை. அப்படியே மாற்றம் வேண்டி அரசுகளை, புதிய அரசை தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறோம். நாம் தேர்ந்தெடுக்கும் அரசு நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொண்டு வருகிறதா, மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறதா என்று ஆராய்வதும் நமது தலையாய கடமையாகும். ப்ராஜெக்ட்ஸ் டுடே என்ற நிறுவனம் 26-27க்கான முதல் காலாண்டு அறிக்கையை ஏப்ரல் முதல் ஜூன் வரை, தொழிற்சாலைக்கான ஷார்ட் டேர்ம் குறுகிய கால முதலீட்டு அறிக்கையை அறிவித்துள்ளது. அதில் நாம் 6வது இடத்திலிருந்து 17வது இடத்திற்கு பின்னோக்கி சென்றிருக்கிறோம். அதாவது நமது குறுகிய கால முதலீடு 40,361 கோடி ரூபாயிலிருந்து 11,236 கோடியாக குறைந்துள்ளது. நம்மைப் போலவே நம்முடன் தேர்தலை சந்தித்த கேரளாவில் இது 294% உயர்ந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 199% உயர்ந்துள்ளது. அங்கெல்லாம் உயரும்போது நாம் மட்டும் ஏன் பின்னோக்கி செல்கிறோம்? ஏன் பின்னோக்கி சென்றோம்? யார் காரணம்? வாக்களித்த நாமா, நாம் தேர்ந்தெடுத்த அரசா? நீங்கள் தான் சிந்தித்து இது பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.